நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. நாம இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோமே, யோசிச்சு பாருங்கவா. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? கல்வி நிதிமா சென்ற வருஷம் கொடுக்க வேண்டிய கல்வி நிதி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. நேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு 3500 கோடி கொடுக்க மாட்டேன், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும், நியூ எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்கணும் அப்படின்றார். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை நம்ம மேல திணிக்க பாக்குறாங்க. தமிழ்நாடு என்னைக்குமே 2 மொழி கொள்கை தான். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் யார் போய் நம்ம தமிழ் சொல்றாரு? இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தேர்தல் நேரத்தில் எப்படி செய்தி போடுறாங்கன்னா, என் செல்போன்ல பாருங்க, தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயாலா, அதுல ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் 52 பேர் இருக்காங்க, சான்ஸ்கிரிட் ஆசிரியர் 15 பேர் இருக்கிறாங்க, ஆனா தமிழ் சொல்லிக் கொடுக்கறவங்க 0 தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு போடுறாங்க. ஆனா அந்த கட்சியை சார்ந்த, உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP டாக்டர் கலாநிதி வீராசாமி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க. இந்த PM ஸ்ரீ பள்ளியில கேந்திரிய வித்யாலயால தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு. அதற்கு நம்முடைய அரசு எழுத்துப்பூர்வமாக திரு ஜெயந்த் சௌத்ரி அவர்கள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எழுத்துப்பூர்வமாக சொல்றாங்க, தமிழ்நாட்டில் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக 46 கேந்திரிய வித்யாலயால தமிழகத்தில் 40 கேந்திரிய வித்யாலயால தமிழ் படிக்க முடியும் என்கின்ற தரவை கொடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மிச்ச இடத்துல கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ், அதாவது அவங்க முழுமையான பணியில் இல்லை என்றாலும் கூட கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 31 கேவியில நேரடியா பிசிக்கல் மோடுல, ரிமைனிங் கேவியில விர்ச்சுவல் மோடுல, 46 கேவியில 40 கேவியில தமிழ் மூலமாக படிக்க முடியும். அப்படி அதிகாரப்பூர்வமாக நாம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு ஊடகத்துல தவறான செய்திகளை அவங்க பரப்பும் பொழுது, அது மக்கள் மன்றத்தில் இந்த எலெக்ஷன் நேரத்தில் அது மக்கள் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்தும். அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஊடகத்தில் தவறான ஒரு செய்தியை தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே போடுவது ஊடக தர்மத்திற்கும் எதிரானது, அதே நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிக்கும் எதிரானது என்பதை எங்களுடைய சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பிளாக் பண்ணியிருக்கோம். முக்கிய தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷனோடு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அவங்களும் போய் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்து முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பொழுது திரும்ப அதே புராணத்தை பாடிட்டு போயிருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யல, நாங்க எதுவுமே செய்யல. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல. என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க. அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்காரங்க இங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை அவங்களுக்கு இங்க? அவங்கள படிச்சீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்க சுயேட்சை பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன், TNHB காந்தி கிராமம் கரூர், முகமது இஸ்மாயில், கண்ணார சந்து, மாவடியான் கோவில் தேரு கரூர், பாபு 444D ரயில்வே காலனி கரூர், பிரவீன்குமார் அருணாச்சலம் நகர் பசுபதி பாளையம் கரூர், சூரியகுமார் DSP குவார்டர்ஸ், எல்லாமே TNHB சுத்தியே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கரூர், பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், நெரூர் ராஜபாண்டியன், இந்த மாதிரி விஜயன், ஜோதிவடம் ஈஸ்ட் ஸ்ட்ரீட், உப்படமங்கலம் கரூர். ஸோ 18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளராக போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும், அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமா பொருளை கொண்டு வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக்கெல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு, நான் எப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ID கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க, வேட்பாளர் என்கின்ற போர்வையில்
கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. அதனால கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், ஏன்னா இலவச பொருட்களை இந்த மாதிரி போர்வையில வந்து கொண்டு வரக்கூடியவங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதையும் கூட தேர்தல் ஆணையத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க. அவர்களும் இது எழுத்துப்பூர்வமாக கொடுக்க இருக்கிறாங்க. இவங்க மேல கண்காணிப்பு வைக்கணும், வாட்ச் வைக்கணும். உள்ளூர்ல இருக்கிறாங்க, சுயேட்சா போடுறாங்க, யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாங்கன்னா. தேர்தல் ஆணையத்தின்படி 234 தொகுதியில் யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா 18 பேர் ஒரே ஊர்ல வந்து இன்னொரு ஊர்ல நிக்கிற அநியாயத்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில பார்த்தா நான் பாக்குறேங்கன்னா அதையும் தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் கோவையில பேசும் பொழுது கோயம்புத்தூருக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலைன்னா, உங்களுக்கு தெரியும் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் 2550 கோடி, கோயம்புத்தூர் ரயில்வே நிலைய மறுசீரமைப்பு 800 கோடி, போத்தனூர் ரயில் நிலைய மேம்பாடு 224 கோடி, கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி, கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி, கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை அகலப்படுத்தல் 275 கோடி, கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் 750 கோடி, இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி 580 கோடி, எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம் 162 கோடி அறிக்கை கொடுத்துறோங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி, பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 31,578 குடும்பங்கள், அம்ருத் திட்டத்தில் 1029 கோடி 80 திட்டங்கள் முடிவடைஞ்சிருக்கு. சுவநிதி திட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 31,725 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. தொழில் முனைவோருக்கான கடன் உதவி திட்டம், பிரதமருடைய முத்ரா திட்டம், இதுவரைக்கும் கோயம்புத்தூருக்கு மட்டுமே 3,04,990 அப்ளிகேஷன் நம்ம கொடுத்திருக்கோம். இந்திரதனுஷ் திட்டம் அதிலையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். சென்னை பெங்களூரு கோவை கொச்சி தொழில் வழித்தடம் 3806 கோடி, குழாய் மூலமாக நீர் வழங்குதல் அதிலும் பெரும் பகுதியை நம்ம செலவு பண்ணியிருக்கோம். பிரதமருடைய மலிவு விலை மருந்தகங்கள் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 104, தமிழ்நாடு முழுவதும் 1579, இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே 104. ஜனனி சுரக்ஷா திட்டம் அதுல கோயம்புத்தூர்ல 12,497 பயனாளிகள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் இருக்கிறாங்க. இலவச சமையல் எரிவாயு உஜ்வாலா திட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமே 46,753 பேர் பயனாளிகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல சிறு குறு நிறுவனங்களுக்கு மட்டுமே கடன் உதவியாக 2024-25 32,490 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு 228 கோடி. பிரதமருடைய சூரிய மின் திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டுமே 7,984 வீடு. கோயம்புத்தூரில் வழங்கப்பட்ட ஆயுஷ்மான் காப்பீடு அட்டை 4,31,348 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் அட்டை கொடுத்திருக்கோம். 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய, அதாவது அனைத்தும் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டுமே 28,550. கோயம்புத்தூர்ல மட்டுமே பிரதமருடைய திறன் வளர்ச்சி திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டும் 207 பயிற்சி மையம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூருக்கு செய்திருக்கும் பொழுது எப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாய்க்கூசாம கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டு கோயம்புத்தூருக்கு நாம் எதுவுமே செய்யவில்லை என்கின்ற பொய்யையும் பரப்பிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால் அருமை சொந்தங்களே, பத்திரிகை நண்பர்களே, நாங்க தொடர்ந்து இந்த டெய்லி நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். என காரணம், மக்கள் வாக்கு செலுத்தும் பொழுது உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வாக்கு செலுத்தணும், சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்தணும். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையாக வாக்கு செலுத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன்.